படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் இந்த மூவில ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் விக்னேஷ் பாண்டியன் சாருக்கு இந்த நேரத்தில நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த மூவில நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப டெடிகேட்டடா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அ பார்க்கும்போது ரொம்ப மனசு திருப்தியா இருக்கு. படத்துல காமெடி வித் ஹாரர் மூவி, காமெடி எல்லாமே காமெடி நம்ம மொட்ட ராஜேந்திரன் சார் நடிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணாலும் ரொம்ப நல்லாருக்கும். இந்த தடவையும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆமா. இதுல எல் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆ ஆமா, கண்டிப்பா. மூவி நல்லா இருக்குங்க. தாராளமா பார்க்கலாம். அண்ட் ஃபேமிலிஸோட பார்க்கலாம். நியூ கமர்ஸ்க்கு நம்ம ஒரு அப்ரிசியேஷன்ஸ் குடுக்கலாம். எனக்கு காமெடி சீன்ஸ் அண்ட் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. அண்ட் டைரக்டர் அதுல ஒரு சீன் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. யா யா இதுல டிஃப்ரெண்டா என்ன இருக்குன்னா, ராஜேந்திரன் சார் சூப்பரா பண்ணியிருக்காருங்க. அவர் அவரோட நேச்சுரல் எஃபெக்ட் இதுல குடுத்துருக்காரு. தாராளமா இதுல ஃபேமிலில பார்க்கலாம். பாசிட்டிவா நெகட்டிவ் ரோல் எதுவுமே இல்லைங்க. எவ்ரிதிங் ஆஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவா இருந்தால் தான் எல்லாமே பாசிட்டிவா அமையும். ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ். தாராளமாக பார்க்கலாம். குழந்தைங்களையும் கூட்டாந்து பார்க்கலாம். படம் உண்மையிலே அருமையாக இருக்குது. அந்த தலைப்பிலே கொஞ்ச நாள் பொறு தலைவான்ட்டு சொல்லியிருக்காங்க. காதல் தற்கொலை தீர்வில்லைன்னு அந்த படத்தை காட்டுது. அதே டைமில் சாவு தீர்மானிக்கும், நீ வாழ்க்கை தீர்மானிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கவிதையே இருக்குது. அது போல் இளைஞர்கள் அத்தனை பேரும் அந்த படத்தை பார்க்க வேண்டிய படம் தான் இருக்குது. கோதண்ட அண்ணன் சார்லாம் ஒரு நல்லா காமெடி பண்ணிக்காரு. அவங்களாம் ஒரு நல்ல மாஸ் காமெடியன் தானே. அதனால் அதுக்கு பார்க்கலாம். அவருக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் கம்மியாக இருக்குது. அவருக்கு நிறைய கொடுத்தாங்களும் அவருக்கு நிறைய பண்ணியிருப்பார். கோதண்ட அண்ணன் நல்லா பண்ணியிருப்பார். ஆமாம், அதுதான் அது ஒரு காமெடி கலந்த ஒரு உண்மை சமாச்சாரம். அது இந்த எத்தனையோ பேர் இந்த காதல் தோல்வியில் தற்கொலை பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்க பேய் உருவமாக அவங்களுக்கு தான் யார் சொல்லணும், நான் எப்படிலாம் வாழக்கூடாதோ அப்படிலாம் நான் வாழ்ந்துட்டேன், நான் இப்படி தான் வாழணும்னு சொல்லக்கூடிய எனக்கு மட்டும் தகுதிக்குது சொல்கிறாங்கல்ல. அப்போது இறந்த பேருக்கு அவங்களுக்கு நல்ல உருவமாக சொல்ல முடியாது, பேய் உருவமாக தான் அந்த விஷயத்த சொல்ல முடியும். அதை தான் அந்த படத்தில் அதை சொல்லியிருக்காங்க. இந்த தலைவர் ஃபுல்லாக பேய் உருவமாக காதலை சேர்த்து வைக்கிறதுலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா இருக்குது படம். போர் அடிக்கிற மாதிரி இல்லைனால 3 ஹவர் பொழுதுபோக்காக பார்க்கலாம். இது வரலாற்று படைப்பு இதெல்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னா பார்த்துட்டு ஜாலியாக பண்ணிட்டு போகலாம்.